ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் 17/9/2024 17/10/2024 வரணும் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம். மிச்ச ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சாப், கர்நாடகா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸு, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அமாவாசைக்கு அடுத்த நாளில் அவங்களுக்கு மாதம் பிறக்கும். நம்மளுக்கு மாதம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம்ன்றது கன்னியா மாதம், புரட்டாசி மாதம் பிறகுறது 17/9/2024 அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் கேது, சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத காலங்கள் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, 19/9/2024 அன்றைக்கி 2 கிரகங்கள் மாறுறது. புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும், சுக்கிரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறார். அதற்கு பிறகு 6/10/2024 அன்றைக்கி பார்த்தோம்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும், அதுக்கப்புறம் 14/10/2024 அன்றைக்கி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான். இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால், புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே பித்ருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம். நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்தலையானால் இந்த 18ஆம் தேதி அன்றைக்கே பௌர்ணமி வருது. 18ஆம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது 15 நாள். ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு 2 பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு. அது மாலைய பட்சம் வளர்பிறையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது. இதில் மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து பிரதமையிலிருந்து ஆரம்பிக்கும். இது 15 நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து. அமாவாசைக்கு அன்றைக்கி மாலைய அமாவாசை வரும். 18/9/2024 அன்றைக்கி மாலைய பட்சம் ஆரம்பம். இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மாலைய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும். அதாவது தந்தையார் இல்லாதவர்கள், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள், இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிகள், அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள். எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது. இதனால தான் பித்ருக்களும் ரொம்ப முக்கியம், குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே. சரி, இந்த மாதத்தில் மகாபரணி 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தவிர 25ஆம் தேதி அன்றைக்கி மத்திய அஷ்டமி. மத்திய அஷ்டமின்னா நடு நாள், அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள், 8ஆம் நாள் மத்திய அஷ்டமி. 26ஆம் தேதி அவிதானவமி. இந்த அவிதானவமி, மத்தியாஷ்டமி, மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய மூதாதையர்கள் மரணித்தனுடைய டேட்டோ இல்லைன்னா அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியார்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்கு பிறகு மாலைய அமாவாசை 2/10/2024 அன்றைக்கி மாலைய அமாவாசை. அதுக்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம். நவராத்திரின்றது ஒரு பெரிய உற்சவம். இந்த இதில் நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து 10 நாள் ரொம்ப விசேஷமாக போகும். 11/10/2024 அன்றைக்கி பார்த்தாலேதான் சரஸ்வதி பூஜை. வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி, ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி. 12ஆம் தேதி அன்றைக்கி தசமி. இது மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. விஜயதசமி அன்றைக்கி பார்த்தாலேனால்
எல்லா விதமான பூஜைகளும் நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்லுது. எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது. சரஸ்வதி பூஜை அன்றைக்கும் சரி, அந்த அதாவது விஜயதசமி அன்றைக்கும் பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த விஜயதசமி அன்றைக்கி போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி வந்து அபியாசம் பண்ணுவா ஸ்கூலில். அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலேருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள். இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தாலேனால் பொதுவாகவே மாத கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில். இதை தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை போடுங்க. இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்திருப்பா. அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும். துலா ராசின்னு நினச்சிட்டு 3ஆம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும். அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் குணாதிசயங்களும் மாறும். அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும். அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது வந்து துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் விருச்சிக ராசியில் இருப்பீங்க. பலாபலன்கள் மொத்தமே மாறும். உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் இப்போ குறிச்சிட்டு பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த மாதம் பார்த்தாலேயானால் 17/9/2024 17/10/2024 வரலும் உண்டான குரோதி வருஷம் புரட்டாசி மாதத்தில் ராசிநாதனே 19ஆம் தேதி 19/9 அன்றைக்கி உங்களுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம். ராசியின் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அதாவது இந்த ஆவணி மாதம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு பயம், மனக்லேசம், அதுவும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருந்ததுனால ஒரு மனக்லேசம், ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கே நம்ம வந்து தோற்றுருவோமோ, விழுந்துருவோமோ, எல்லா விஷயத்துலையும் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாகவே வருது. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். 17/9 புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது. 19/9 அன்றைக்கி வந்து சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே வரார். கவலைப்படவே வேண்டாம். அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றியாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் பெரிய விசேஷம். குடும்பஸ்தானத்தை வந்து குருவே பார்க்குறார். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். பெரிய விசேஷம் கிடைக்க போகிறது. 12ஆம் இடத்தை குரு பார்த்தால் என்ன அப்படின்னா, சுப செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிமாநிலங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஊர் கிராமத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த ஊர் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கா. இதனால் செலவுகள் வரும். லாபத்தில் அதீத செலவுகள் வரும். செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். கடன் எல்லாம் அடையும். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. எந்த கடன் இருந்ததுனாலும் கடன் வாங்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டால் இவ்வளவு நாள் இருந்திருக்கும். இப்போ வந்து கடன் கொஞ்சமாக அதை அடைஞ்சு நீங்கள் வந்து நிச்சயமாக கடனற்ற ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் வந்துருக்கு. கவலைப்படாதீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பொதுவாக இந்த புரட்டாசி மாதம், அதாவது மாத பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம் பலன்.
இந்த 4 கிரகங்களில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இந்த மாதம். அதாவது சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்களுடைய மாற்றம் இருக்குது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று, அதாவது புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அமையிறது, புதனோடு சேர்ந்து இருக்க 11ஆம் இடத்துல இவ்வளோ நாள் ஆட்சி பெற்றிருந்தார். அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தூங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேலை பளு இருக்கும். தூங்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க, தூக்கம் வராது, பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவு அப்படியே மேனேஜ் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல புத பகவான் வரார். புத பகவான் 19/9 அன்னைக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வரார், ஆட்சி பெற்று போகிறார். மூலத்திரிகோண வீடு வேறு, ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வீடு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் வரும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவங்க, தவிர வந்து வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராசஸ் ஆகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 9ஆம் இடத்துல போய் இருக்க, இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக தந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும், 9ஆம் அதிபதியும் 12ல் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலே கண்டிப்பாக வெளியூர், வெளிநாளிலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொந்த ஊர் கிராமத்துக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் 19ஆம் தேதி 19/9 அன்னைக்கு வரார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி, மனசில் வந்து ஒரு திடமான நம்பிக்கை, நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் மொத்தமே மோஸ்ட்லி இருக்க மாத கடைசியில் ஒரு 24 தேதிக்கு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட 14/10/2024 தேதிக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 12ஆம் அதிபதியாக புதன் உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார்றார். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அதாவது பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம். உங்களுடைய ராசிநாதனம் ஆட்சி, 6ஆம் இடத்தில் ராகு. சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருந்தாலும் 5ஆம் இடம் வலுத்து போகிறது. 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் அதுவும் வந்து இந்த வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த திரைக்கலை கலைஞர்கள், பாட்டு பாடுறவா, டைமண்ட் மர்ச்சன்ட்ஸு, அதை தவிர வந்து இந்த இது பால் அந்த மாதிரி சம்மந்த தொழில் பண்ணுறவங்க, வெள்ளை ஆடை சம்மந்தமாக கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக கண்டிப்பாக குறையக்கூடும். இந்த மாதம் புரட்டாசி மாதம்ன்றதுனால முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அவர்களுக்கு உண்டான இந்த தர்ப்பணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம். தாய் தகப்பனார் இல்லாதவர்கள், தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக தில தர்ப்பணம் பண்ண வேண்டியது அவசியம். ஒருவேளை உங்களுக்கு பண்ண வேண்டி இருந்தது ஏன்னா கும்பகோணம் பக்கத்தில் வந்து தில தர்ப்பண புரின்னே இருக்குது. அங்கே போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் காணாமல் போகும். ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது உங்களுடைய எல்லாவித விஷயத்தையும் வெற்றிகரமாக கொண்டு செல்லும். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு சில நாட்கள், அதாவது இந்த மாதத்தில் வந்து முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய மதிகாரகன், அதாவது சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்ன்றதுனால அந்த மாதிரி சொல்கிறோம். இந்த மாதத்தில் வந்து அந்த புரட்டாசி மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தாலேயானால் 22/9/2024 24/9/2024 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியதுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்கார்.